காலைல நான் 2 மணிக்கெல்லாம் வந்து ஏஞ்சிக்கிட்டேன். குளிச்சுட்டு தொழுதுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. புது ட்ரெஸ் வந்து போட போறேன். புது ட்ரெஸ் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் உள்ளேயே வந்து 4 ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வீடியோ எடுக்க முடியுமாலாம் யோசிச்சேன். அந்த அளவுக்கு குளிர் இருந்துச்சு. பாப்பாவையும் என் வீட்டுக்காரையும் அதுக்கப்புறம் தான் நான் எழுப்பி விட்டேன். உதடுல காஞ்ச மாரி இருந்துச்சா, லிப் பாம் வந்து போட்டேன். நான் எப்போ தொழுதாலுமே எங்க அப்பா, அம்மா கைய முதல்ல வந்து துவா கேட்பேங்க. அதுக்கப்புறம் துவா செய்ய சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு வந்து கேட்பேன். நான் நல்லா இருக்கணுன்ட்டு நினைக்கிற முதல் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எங்க அம்மா தான். எனக்கு முன்னாடியே தொழுது துவா செஞ்சிருப்பாங்க. எப்பயுமே என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும், பொண்ணுங்க நல்லா இருக்கணும் தான் எங்க அம்மா வந்து கேட்பாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே வந்து இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. எங்க அம்மாவ பத்தி சொல்லணும்னா நெறைய விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே வந்து போலாங்க. அதனால இப்ப என்னோட பர்த்டே இல்லையா, அதனால என்னோட பர்த்டே விளாக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் போட போறேன். எல்லாமே அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். நான் அதுக்குள்ள வந்து ஒரு மாரி சுருங்குன மாரி ஆயிடுச்சு. கால்லாம் ஒரு மாரி அரிக்கிற மாரி இருக்கு, ஒரு மாரி எரியிற மாரி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. அதனால வேஸ்லின்லாம் கொஞ்சம் சாக்ஸ் வந்து போட்டேனுங்க. பாப்பாவோட புது சாக்ஸ் இருந்துச்சா, அது போட்டு பார்த்தேன். எனக்கு பத்தவே இல்ல. அவ சாக்ஸே இவ்வளோ நேரம் போடாம இருந்தா. நான் போடுறேன்ட்டு அத வாங்கி அவ போட்டுட்டு படுத்துக்கிட்டா. ரைம்ஸ் தான் காலைலேருந்து வந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் ரெடி ஆவணும்.